திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாடல் 6 வரைக்கும் பார்த்தாச்சு, பார்ட் 3 வீடியோஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இது பார்ட் 4 வீடியோ, ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை கண்டினியூவாக பாருங்கள், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியும், ஓகேங்களா? பேசிக்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இது மாடல் 7ல் ஃபஸ்ட்டு சம் 35th சம், ஓகேங்களா? ஓவரால் 35th சம் பார்க்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ 2 பொருள் இருக்கும். 2 பொருளுடைய செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா விற்கிற விலை வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்கும். அதே போல் லாபம் அல்லது நஷ்டம்னு 2 இது சொல்லியிருப்பாங்க. இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பராக இருக்கும். லாபம் 10% சொல்லியிருப்பான், லாபம் 10% சொல்லியிருப்பான், நஷ்டம் 10% சொல்லியிருப்பான். இது 2மே ஒரே நம்பராக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் 2த்துக்கும் செல்லிங் ப்ரைஸும் ஒரே பர்சன்டேஜாக இருக்கும், ஓகேங்களா? இது பார்க்கலாம். சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594க்கு விற்கிறார். 2 கை கடிகாரங்கள் கையில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு விற்கிறாரா? செல்லிங் ப்ரைஸு 594. 2 கை கடிகாரத்துக்கும் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா சேம், ஓகேவா? இவ்வாறு விற்றதில் 10% லாபம் கிடைக்குது. ஒன்றுத்தில் வந்து பார்த்தோன்னா 10% லாபம் கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது, லாபம், ஓகேவா? 10% லாபம் கிடைக்குது. இன்னொன்றுத்தில் 10% நஷ்டம் கிடைக்கிறது, ஓகேங்களா? நஷ்டம் எவ்வளோ? 10%, ஓகேவா? இப்போது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். மொத்தமாக அவருக்கு எவ்வளோ லாபமோ அல்லது நஷ்டமோ அவருக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்தமாரி செல்லிங் ப்ரைஸு சேமாக கொடுத்துட்டு இந்தமாரி லாபம் நஷ்டம் ஒரே நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன், கண்ணை மூடிட்டு ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா, எப்பவுமே இந்தமாரி வந்துடுச்சுனாலே இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நஷ்டமாக தான் வரும். ஆன்சர் கிடைக்கிறது எப்பவுமே நஷ்டமாக தான் வரும். அதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது, x²/100, ஓகேவா? x²/100ன்றது தான் ஃபார்முலா, ஓகேவா? x²/100ன்றது தான் ஃபார்முலா. இது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நஷ்டமாக தான் வரும், ஓகேவா? ஆல்வேஸ் லாஸ், நஷ்டம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி செல்லிங் ப்ரைஸ் சேமாக வந்துட்டு 2மே செல்லிங் ப்ரைஸ் சேமாக வந்துட்டு 2மே லாபம் நஷ்டம் 2மே ஒரே வேல்யூவாக கொடுத்துட்டான்னு வச்சுங்க, எப்பவுமே அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் போது ஆல்வேஸ் லாஸாக தான் கிடைக்கும், நஷ்டமாக தான் கிடைக்கும், ஓகேங்களா? நஷ்டமாக கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா x²/100ன்னு தான் ஃபார்முலா, ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோன்னா, இந்த 10%ன்னு இருக்குது இல்லையா, 10% லாபம் அல்லது நஷ்டம் எதில் ஒன்றா 10%, ஏன்னா 2மே சேமாக தானே இருக்குது. அந்த 10% எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக டிவைடில் 100, ஓகேங்களா? இப்போது 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100, ஓகேவா? 100/100 இது ரெண்டுத்தையும் அடித்து போட்டிங்கன்னா என்ன வருது? 1%ன்னு வருது. 1%ன்னு வருது. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 1% எப்பவுமே நஷ்டம். இந்த மாரி 2 இது வந்து செல்லிங் ப்ரைஸ் சேமாக வந்துட்டு லாஸ் 10%, ப்ராஃபிட் 10%ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நஷ்டம்னு பார்த்தோமா? அப்போது நஷ்டம் 1%. இதுதான் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா இந்த சம்மு? அடுத்து இன்னும் 2 சம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். 36வது கொஷின் பாருங்கள். ஒருவர் இரு பொருளை ஒவ்வொன்றையும் 375க்கு விற்கிறார். முதல் பொருள் வந்து பார்த்தோன்னா இரு பொருளை, அப்போது செல்லிங் ப்ரைஸ் 375, இந்த செல்லிங் ப்ரைஸ் 375, ஓகேவா? 2 பொருளை விற்கிறாரு. முதல் பொருளை 25% லாபத்துக்கும், முதல் பொருளை 25% லாபத்துக்கு, ஓகேவா? லாபம் அல்லது ப்ராஃபிட், ஓகேவா? அதுக்கடுத்தது மற்றதை 25% நஷ்டத்துக்கும். இன்னொரு பொருளை வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா? 25% நஷ்டத்துக்கு அல்லது லாஸ் 25%, ஓகேவா? விற்கிறார் எனில் மொத்த வியாபாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவு? அதை வந்து பார்த்தோன்னா சதவீதத்தில் குறிப்பிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 செல்லிங் ப்ரைஸு சேமாக வந்துடுச்சு. லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் 2மே வந்து பார்த்தோன்னா சேமாக வந்துடுச்சு. நான் இப்படி வந்துட்டாலே என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்வேஸ்
லாஸ் நஷ்டம். எப்பவுமே வந்து பார்த்தோன்னா அந்த இது வந்து பார்த்தா நஷ்டத்தில் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? நஷ்டமில் தான் கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலானா x²/100. எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் ஏன் சார் செல்லிங் ப்ரைஸ் ஏன் சார் கால்குலேட்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ரூலே அதுதான். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அந்த செல்லிங் ப்ரைஸே தேவையில்லை நம்மளுக்கு. டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக 25%. ஓகேவா? 25 இந்த 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது? 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625/100. இப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணோம்? கீழே 2 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன வாங்கணும்? 2 ஜீரோ தள்ளி பாயிண்ட் போயிடும். 6.25%. இது என்ன? ஆல்வேஸ் லாஸ். இது வந்து 6.25% நஷ்டம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்த சம் 37th சம் பாருங்கள். ஒரு நபர் 2 எரிவாயு அடுப்புகளை தலா 800க்கு விற்றார். ஓகே, 2 எரிவாயு அடுப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னா தலா ஒரு அடுப்பு வந்து பார்த்தோன்னா 8000, இன்னொரு அடுப்பு 8000. தலானா 2 அடுப்புக்கும் ஒவ்வொரு அடுப்புக்கு 8000ன்ற மாரி கணக்கு. ஓகேங்களா? ஒரு அடுப்பு 8000த்துக்கும் இன்னொரு அடுப்பு 8000த்துக்கும் விற்கிறாரு. ஒன்றை அவர் வந்து பார்த்தோன்னா 20% லாபத்துக்கு விற்றார். ஒன்றை வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட். ஓகேவா? லாபம். அப்போ எவ்வளோ விற்கிறாராம்? 20% லாபத்துக்கு விற்கிறார். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மற்றொன்றை 20% நஷ்டத்தில் விற்கிறார். லாஸ், நஷ்டம். ஓகேவா? எவ்வளோக்கு விற்கிறாரு? 20% நஷ்டத்தில் விற்கிறாரு. எனில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. இந்தமாரி செல்லிங் ப்ரைஸ் காமனாக வந்துடுச்சு. ப்ராஃபிட் மற்றும் லாஸ் அதோடைய பர்சன்டேஜும் சேமாக வந்துடுச்சு. என்ன பார்த்தோம்? ஆல்வேஸ் லாஸ், நஷ்டம். எப்பவுமே அது வந்து பார்த்தோன்னா நஷ்டத்தில் தான் வரும். அதுக்கான ஃபார்முலா x²/100. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? இந்த 20% சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 20 போட்டிங்கன்னா 20^2/100. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400. ஓகே, 400ன்னு வரும். 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400ன்னு வரும். டிவைட் 100. 0 0 கேன்சல். 4 மட்டும்தான் கிடைக்கும். 4% ஆல்வேஸ் லாஸ். ஓகேவா? அப்போ ஆல்வேஸ் நஷ்டம்ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் தான். ஓகேங்களா? அடுத்த மாடலுக்கு போயாச்சு. மாடல் 8. மாடல் 7 வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓவர். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதை மறுபடியும் பார்த்தீங்கனாலே அந்த மாடல் புரியும். அந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப பெருசாக போகும். அந்த x² போட்டிங்கன்னா தான் அது சிம்பிளாக ஷார்ட்கட்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ மாடல் 8 பார்க்கலாம். மாடல் 8 வந்து என்னென்னா, இந்த மாடல் 8 என்னென்னா அலிகேஷன் மெத்தடில் போடுவோம். அலிகேஷன் மெத்தட்னா என்னென்னா, ஒரு ஹையர் வேல்யூ இருக்கும், ஒரு லோயர் வேல்யூ இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் இருக்கும். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம போடுவோம். ஓகேங்களா? இந்த மெத்தடில் இந்த ஒரு சம் தான் இருக்குது. இந்த இதில் பாருங்கள். ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை வந்து பார்த்தோன்னா 8% லாபத்துக்கு விற்கிறார். ஒரு வணிகர் இருக்கார், தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசி வந்து பார்த்தோன்னா 8% லாபத்துக்கு விற்கிறார். ஓகேங்களா? மீதியை வந்து பார்த்தோன்னா 18% லாபத்துக்கு விற்பனை செய்ததில் மீதியை வந்து பார்த்தோன்னா அவர் எவ்வளோ லாபம் செய்கிறாரா? 18% லாபத்தில் விற்கிறார். மொத்தம் உள்ள 500 கிலோ அரிசிக்கு அவருக்கு மொத்தமாக எவ்வளோ கிடச்சிச்சா? 10% லாபம் பெற்றார். எனில் அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவானது எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் உள்ள அரிசி எவ்வளோ? ஃபஸ்ட்டு மொத்தம் உள்ள அரிசி 500 கிலோ அரிசிங்க. இந்த 500 கிலோ அரிசிக்கு மொத்தமாக நம்மளுக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது? 10% லாபம்னு கிடைக்குது. ஓகேங்களா? அதை வந்து பார்த்தோன்னா 2 வகையாக அவர் லாபம் வச்சு விற்கிறாரு. ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்துக்கும் மீதி பகுதி அரிசியை 18% லாபத்துக்கும் 2 பகுதியாக இது பண்ணி விற்கிறாரு. மொத்த லாபம் தான் நம்மளுக்கு 10% கிடைக்குது. ஓகேங்களா? இந்தமாரி கொஷின் கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க இந்தமாரி கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, அலிகேஷன் மெத்தட் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுனா 8% கேட்டாச்சு. அதுக்கடுத்து 18%. ஓகேவா? இதுக்கப்புறம் ரெண்டும் மொத்தமாக அவன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான் 10%. இது வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ்னு வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் அலிகேஷன் மெத்தட் எதுங்க? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. 10%. 10% 18%லேருந்து 10% கழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 8%ன்னு கிடைக்குமா? 10%லேருந்து 8% கழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இது ரெண்டுத்தையும் கழிச்சு இங்கே எழுதுங்க. என்ன வரும்? 2%ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது
8:2 ஓகே 8:2ன்றது தான் வேல்யூவாக கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8% வேல்யூ, இது 18% வேல்யூ ஓகேங்களா. இப்போ இது கேன்சல் பண்ணலாமா ரேஷியோ இதில் 4:1 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4:1ன்னு கிடைக்கும். இப்போது ஓவரால் 5 இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்னது 5 ரேஷியோ வைஸ் 5 இந்த ரேஷியோ வைஸ் 5 மொத்தம் கிலோவுடைய அரிசியோடைய விலை எவ்வளோ 500 ஓகேவா. மொத்த கிலோவுடைய இது எவ்வளோ அரிசியோடைய இது மொத்த அரிசியோடைய இது வந்து எவ்வளோ அளவு எவ்வளோ அப்படின்னா 500 கிலோ. இப்போ அந்த 5 தான் 500 கிலோனா கொஷின் என்ன கேட்டிருக்கான் 18% இருக்கு இல்லையா, இதோடைய லாபத்தோடைய விற்ற இது தான் கேட்டிருக்கான். அப்போது 18க்கு நேராக என்ன ரேஷியோ இருக்குதோ அதை மட்டும் எடுத்து போடுங்க. 18க்கு நேராக என்ன இருக்குது 1ன்னு இருக்குது ஓகேங்களா. 18க்கு நேராக 1ன்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த 1ன்னு மட்டும் ரேஷியோ எடுத்து போட்டுங்க. இங்கே இங்கே எக்ஸு இந்த 1 ரேஷியோடைய நம்ம சதவீதத்தை கண்டுபிடிச்சாலே 18%க்கான சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ இந்த 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 100 டைம்ஸு அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 100 கிலோகிராம். 100 கிலோகிராம் தான் இந்த 18% இது லாபத்துக்கான கிலோ அளவு ஓகேங்களா. கொஷின் நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா. ஒருத்தர்கிட்ட மொத்தமாக 500 கிலோ அரிசி இருக்குதுங்க. மொத்தமாக அவருக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது 10% லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் அது எப்படி கிடச்சிருக்கு, ஒரு பகுதி அரிசி வந்து பார்த்தோன்னா 8% லாபத்துக்கும், இன்னொரு பகுதி அரிசியை மீதியை வந்து பார்த்தோன்னா 18% லாபத்துக்கும் 2 வகையாக இது பண்ணுறாரு ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மா போட முடியாது, அதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த அலிகேஷன் மெத்தட் தான் ஃபார்முலா ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 8%, அதுக்கடுத்தது 18% ஓகேங்களா. மொத்தமாக ஓவரால் சதவீதத்தை நடுவில் எழுதுங்க ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் கழித்து இங்கே எழுதுங்க, இது ரெண்டுத்தையும் கழித்து இங்கே எழுதுங்க ஓகேங்களா. இப்போ இது பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்ச மாரி ஓகேங்களா. ரேஷியோ கண்டுபிடிச்சின்னா 8:2 ஓகேங்களா. இது 8%க்கான பர்சன்டேஜ், இது 18%க்கான பர்சன்டேஜ். இப்போது இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ரேஷியோ வந்து பார்த்தோன்னா இப்போ ரேஷியோக்கு வந்து பார்த்தோன்னா டிவைசிபிள் இருக்கிற மாரி தான். அப்போது இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4:1ன்னு கிடைக்கும். 4:1 தான். அப்போது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5ன்னு வருதா. இப்போ 5 தான் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ அரிசியோடைய இது ரேஷியோ. இதில் 18%க்கான ரேஷியோ என்ன 1. இந்த ஒரு ரேஷியோக்கான விலை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அவன் கொஷினில் கேட்டுக்கிட்டு என்ன 18%க்கான லாபத்துக்கு விற்ற அரிசியின் அளவு வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. 5% இது ரேஷியோவை 500 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஒரு ரேஷியோ 18%க்கான ஒரு ரேஷியோ வந்து பார்த்தோன்னா என்ன இதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம இந்த 18%க்கான லாபத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. தெளிவாக புரியுதான்னு மட்டும் பாருங்கள். 2 டைம் வந்து பார்த்தோன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த சம் வந்து பார்த்தோன்னா அவள் தான் ஓவர். 100 கிலோ அரிசின்றது ஆன்சர். இந்த மாடல் ஒரே கொஷின் தான் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது மாடல் 9 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான். இது வந்து பார்த்தோன்னா என்னென்னா இந்தமாரி நிறைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துரும். 3 காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துரும், 3 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துரும். 3 காஸ்ட் ப்ரைஸ் 3 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு அதில் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க அப்படின்ட்டு கேட்பான். இது 39வது கொஷின் ஓகேங்களா. இது பார்க்கலாம். ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை 325, 450, 510 என வாங்குகிறார் ஓகேவா. 3 பொருளை வாங்குறாரு. ஒரு பொருளை 325க்கு வாங்குறாரு, இன்னொரு பொருளை 450க்கு வாங்குறாரு, இன்னொரு பொருளை 510 வாங்குறாரு. அவற்றை முறையே விற்கிறார் ஓகேவா. 325க்கு ஒரு பொருளை வாங்குறாரு இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா 350க்கு விற்கிறாரு. 450க்கு வாங்குறாரு இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா 425க்கு விற்கிறாரு. 510க்கு வாங்குறாரு இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா 525க்கு விற்கிறார் என விற்பனை செய்கிறார். அவருடைய மொத்த லாபம் அல்லது நட்டத்தை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்தோன்னா 325க்கு வாங்குறாரு. எவ்வளோக்கு விற்கிறாரு 350 ரூபாய்க்கு விற்கிறாரு ஓகேவா. அதுக்கடுத்தது இது ஃபஸ்ட்டு பொருள். ரெண்டாவது பொருள் எவ்வளோக்கு வாங்குறாரு 450 ரூபாய்க்கு வாங்குறாரு. ரெண்டாவது பொருள் எவ்வளோக்கு விற்கிறாரு 425க்கு விற்கிறாரு. மூணாவது பொருளை 510க்கு வாங்குறாரு. எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 525க்கு விற்கிறார் ஓகேங்களா. இது 1 2 1 1 2 2 ஓகே. ரெண்டாவது பொருள் மூணாவது பொருள் இது ஒன்றுன்னு இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா.
இது ஃபஸ்ட் பொருள், செகண்ட் பொருள், தேர்ட் பொருள் 3 பொருள். இப்போது ஓவராலாக அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொருளுக்கான இது பாருங்கள், 325க்கு வாங்கி 350க்கு விற்றா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் தான் கிடச்சிருக்கும், ப்ராஃபிட் தான். ஓகே, 325க்கு வாங்கி 350க்கு விற்றா இது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா லாபம் தான் கிடச்சிருக்கும். லாபம் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 25 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், 450க்கு வாங்கி 425க்கு விற்கிறாரு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. வாங்குகிற பொருள் வாங்கிய விலை வந்து பார்த்தோன்னா 450, வாங்கிய விலை காஸ்ட் ப்ரைஸ்னால் வாங்கிய விலை இது அதிகமாக இருக்குது. விற்ற விலை வந்து பார்த்தோன்னா 425, இது வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்குது. அப்படின்னா லாஸ், நஷ்டம் தான் ஏற்பட்டுரும். நஷ்டம் எவ்வளோ ஏற்பட்டிருக்கும்? 25% நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இது பாருங்கள், 510க்கு பொருளை வாங்குறாரு, என்ன பண்ணுறாரு? 525க்கு விற்கிறாரு. அப்போது விற்கிறது வந்து பார்த்தோன்னா அதிகமாக விற்கிறாரு. அப்போ என்ன கிடச்சிருக்கும்? லாபம் தான் கிடச்சிருக்கும். லாபம் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 15 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை அப்படியே இதுவில் எழுதுங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக ப்ளஸ் பண்ணி எழுதலாம். 25 ப்ராஃபிட்டு, அப்போ அது ப்ளஸ்ன்னு போட்டுங்க. லாஸ்னால் -25%, ப்ராஃபிட்னா ப்ளஸ் 15%. ஓகேவா? இந்த 25 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 12% ப்ராஃபிட் ப்ளஸ்ன்னு இருக்குதா? அப்போ 12% ப்ராஃபிட் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இதை அப்படியே ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே 25% ப்ராஃபிட்டில் இருக்குது, 25% லாஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கழிச்சு 2 0 ஆகிடுது. அதுக்கு அடுத்தது 15% ப்ராஃபிட் மட்டும் இருக்குது. இது மட்டும்தான் ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? புரியுதா? இந்த ஒரே மாடல் தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புக்கில் ஒரு மாடல் தான் இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா அப்படியே டேரெக்டாக கூட கேட்கலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்தது மாடல் 10 வந்து பார்த்தோன்னா ரேஷியோ கொடுத்துருவாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த கொஷினும் கொஞ்சம் சுற்றி வர கொஷின் தான், 40th கொஷின். ஓகேவா? ரேஷியோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஏ மற்றும் பி இருவர் ஒரு தொழில் தொடங்க 3:2 என்ற விகிதத்தில் முதலீடு செய்துள்ளனர். 2 பேரும் பார்ட்னராக என்ன பண்ணுறாங்க? 3:2 விகிதத்தில் ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முதலீடு செஞ்சுருக்காங்க. மொத்த லாபத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தில் என்ன பண்ணுறாங்க? 5% தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு போக அவங்க வந்து பார்த்தோன்னா மற்றும் ஏயின் பங்கு, ஓகே, கொடுத்தது போக அவங்க பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அந்த பங்கில் ஏவோடைய பங்கு எவ்வளோ? 855 எனில் மொத்த லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஷின் ஒன்றும் இல்லை, ஒரு ஏவும் பியும் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தொழில் தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் ஒரு இது எவ்வளோ பங்கில் இது பண்ணியிருக்காங்க? 3:2 முதலீடு செஞ்சுருக்காங்க. 3 பங்கு ஏ முதலீடு செஞ்சுருக்காரு, 2 பங்கு பி முதலீடு செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? இதில் லாபம் கிடைக்குது. லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு 100 ரூபா லாபம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். 100 ரூபாயில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க? 5 ரூபா வந்து பார்த்தோன்னா தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்தது போக இங்கே 95 ருபீஸ் இருக்கா? இந்த 95 இது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க? 3 பேர் ஏக்கு எவ்வளோ பங்கு லாபம் சேரணுமோ பிக்கு எவ்வளோ பங்கு லாபம் சேரணுமோ பிரிச்சுக்கிறாங்க. இந்த தொண்டு நிறுவனத்துக்கு போக எவ்வளோ ரூபாய்க்குதோ அதை வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, இதில் ஏவோடைய பங்கு எவ்வளோ பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. ஏயின் பங்கு 855ன்னு கடைசியாக வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கும் போது விலையை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு மொத்த லாபம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ 100 ரூபாய் நம்ம அஸ்யூம் பண்ணி சொன்னோம் இல்லையா? இதை வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பார்த்தோன்னா கொஷினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? சம் படி கேட்டிருக்கான். நான் வந்து சும்மா இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சம் படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலான்னா, ஏபி எவ்வளோ பங்கு பிரிக்கிறாருன்னா 3:2 பங்கு முதலீடு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஏக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளோ? ஃபஸ்ட்டு ஏக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளோனா 855. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏவுடைய இது எவ்வளோ? ரேஷியோ படி 3 பங்கு. அவருக்கு ருப்பீஸ் படி எவ்வளோ? இது 855. ஓகேவா? இது ஏவோடைய இது ரேஷியோ கொஷினில் கொடுத்துக்கிறத வச்சு எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? மொத்தம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டால் ஓவரால் வந்து பார்த்தோன்னா அவருக்கு எவ்வளோ இது வந்து பார்த்தோன்னா பங்கு கிடச்சிருக்கும். அதாவது இந்த 5% தொண்டு நிறுவனத்துக்கு போக அவங்க வந்து பார்த்தா எவ்வளோ பிரிச்சிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கடைசி இதில் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 5% ஒரு 100 ரூபான்றது அவங்களுக்கு கையில் காசு கிடைக்குதுங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 95
5% வந்து 5% வந்து பார்த்தோன்னா எது குத்துட்டான், தொண்டு நிறுவனத்துக்கு குத்துட்டான். கையில் 95% இருக்குது. இந்த 95% எடுத்துகிட்டு வந்து ஏக்கும் பிக்கும் பிரிச்சுக்கிறாங்க. ஏக்கு வந்து பார்த்தோன்னா 3 பங்காக பிரிச்சுக்கிறாங்க, பிக்கு வந்து பார்த்தோன்னா 2 பங்காக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் சம்மு. இதில் இந்த 100ன்றது கொஷினாக கொடுக்காத, இந்த 100ன்றது எவ்வளோ இதுன்ட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் மட்டும் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இது நம்ம என்ன சொன்னோம், 3 பங்குன்றத ஏவோடைய பங்கு கொஷினாக கொடுத்துட்டான். 3 பங்கு கடைசியாக அவன் பிரித்தது 3 பங்கு வந்து பார்த்தோன்னா 885 ஓவரால் அவன் கையில் எவ்வளோ இருக்கும், ஏக்கும் பிக்கும் எவ்வளோ இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் 5. ஓகேங்களா? தொண்டு நிறுவனத்துக்கு அவன் கிடைச்ச லாபத்தில் தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றான், 5% கொடுத்துட்றான். அதுக்கு போக கையில் ஒரு துட்டு இருக்குது, அந்த துட்டு தான் 3:2 பிரிக்கிறான். ஓகேவா? அதில் ஏவோடைய பங்கு கொஸ்டினில் அவன் கொடுத்துட்டான் 855ன்னு. மொத்தமாக அவன் 5 பங்குன்னு போட்டிங்கன்னா வேல்யூ கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்தோன்னா அடித்து போடுங்க. இப்போது அடித்து போட்டிங்கன்னா என்ன, தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, அப்புறம் 5 டைம்ஸ், 8 டைம்ஸ் 285. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். x = 285 × 5. 285 × 5 போட்டிங்கன்னா இதோட இது எவ்வளோ, x = 1425 கிடச்சிச்சு. இந்த 1425ன்றது என்ன, ஏக்கும் பிக்கும் தொண்டு நிறுவனத்துக்கு போக கையில் நிற்குது பார்த்தியா, மொத்தமாக ஒரு லாபம் ஒன்று கையில் கிடைக்குது. இந்த லாபம் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக நம்ம பிரிக்கலை, கையில் கிடச்சதுல சரி இவ்வளோ லாபம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறோம், 5% தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அப்புறம் கையில் ஒரு லாபம் நிற்குது. இந்த லாபம் தான் இந்த 1425. இதில் வந்து பார்த்தோன்னா ஏவோடைய பங்கு 855. ஓகேங்களா? புரியுதுங்களா? இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா மறுபடியும் இதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு அடுத்தது மறுபடியும் பாருங்கள். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி வந்து பார்த்தோன்னா 1425. ஓகே, 1425. இந்த 1425 எப்போ அப்படின்னா இந்த 100%லேருந்து 5% தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கையில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம், 100 - 5% போட்டிங்கன்னா 95%. 95% ஏன் போடுறோன்னு தெரியணும். ஓகேங்களா? ஏன் போடுறோம், ஃபஸ்ட்டு 100ன்றது மொத்த லாபம் கிடைக்குது, அதில் 5% தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கு போக கையில் எவ்வளோ இருக்குது, 1425. இதை தான் வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது 95% தான் இந்த விலைனா 100% எவ்வளோன்னு பார்த்தா மொத்த லாபம் அவன் கையில் வந்து பார்த்தோன்னா மொத்த லாபம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதை அடிச்சிங்கன்னா 5th டேபிள் அடிச்சுன்னா 19 டைம்ஸு, இது 20 டைம்ஸு. இப்போ இந்த 19 வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 75 டைம்ஸ். ஓகேவா? 19 ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 75 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போது 75 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 75 × 20 x × 75 × 20 = x. அப்போ x = என்ன வேல்யூனா 1500. ஓகேவா? இந்த சம்மு பாருங்கள், 1500 மொத்தமாக லாபம் கிடைக்குது. ஓகேங்களா? மொத்தமாக அந்த முதலீட்டில் கிடைக்குது 1500. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% என்ன பண்ணிடுறான், தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்றான். தொண்டு நிறுவனத்துக்கு போக கையில் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் 1425 இருக்குது. இந்த 1425 தான் என்ன பண்ணுறாங்க, 3:2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த 3:2ன்னு பிரிச்சுட்டா 3ன்றது ஏவோடைய பங்கு. இந்த ஏவோடைய பங்கு எவ்வளோ கொடுத்துட்டான், கொஷினில் 855ன்னு கொடுத்துட்டான். அதை வச்சு இன்டெரக்டாக வச்சு நம்ம கடைசியாக வந்து பார்த்தோன்னா இந்த மொத்த லாபம் 1500ன்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிக்கிட்டே வாங்க, ஈஸியாக புரியும் இந்த சம்மு. ஓகேவா? அடுத்தது 41th சம் பாருங்கள். ஓகேவா? பாருங்க, ராவ் இது வந்து பார்த்தீங்கன்னா 41வது கொஷின். இதுவும் கொஞ்சம் இன்டெரக்டான கொஷின் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ராவ், கவுல், பன்சால் மற்றும் அகர்வால் ஆகியோர் வந்து பார்த்தோன்னா கூட்டாக ஒரு வியாபாரம் செய்கின்றனர். 4 பேர் பார்ட்னராக சேர்ந்து ஒரு வியாபாரம் வந்து பார்த்தோன்னா செய்கிறாங்க. மொத்த முதலீட்டில் ராவ், கவுல், பன்சல் ஆகியோர் முறையே வந்து பார்த்தோன்னா ராவுக்கு வந்து பார்த்தோன்னா 1/3 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது கவுல் வந்து பார்த்தோன்னா 1/4 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பன்சல் வந்து பார்த்தோன்னா 1/5 பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மீதியை அகர்வால் வந்து பார்த்தோன்னா
அவர்கள் முதலீடு செஞ்சுருக்கார். அகர்வால் அவர்கள் எவ்வளோ முதலீடு செஞ்சாங்கன்னு கொடுக்கல. ஓகேங்களா? இவங்களுக்கு போக அவர் வந்து பார்த்தோன்னா முதலீடு செஞ்சுருக்கார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க பங்குக்கு போக அவர் முதலீடு செஞ்சுருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. லாபத்தொகை மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 9,84,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனது முதலீட்டு தகுந்தாற் போல் பங்கீடு செஞ்சுருக்காங்க. லாபத்தொகை மொத்தமாக 9,84,000 கிடச்சிருக்கு. ஓகேவா? முதலீட்டுக்கு தகுந்தாற் போல் அவங்க வந்து பார்த்தோன்னா பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அகர்வாலுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பங்குன்னே கொடுக்கல. அந்த அகர்வாலை தான் வந்து பார்த்தா அகர்வாலுக்கு எவ்வளோ பங்கு லாபம் போய் சேரும் கடைசியாக அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அகர்வாலுக்கு எவ்வளோ பங்கு பிரிப்பாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ராவுக்கு ராவ், கவுல், பன்சல் மற்றும் அகர்வால். ஓகேவா? அகர்வால் ராவுக்கு 1/3 பங்கு, பன்சலுக்கு வந்து பார்த்தோன்னா 1/4 பங்கு, அதுக்கடுத்தது கவுலுக்கு வந்து பார்த்தோன்னா 1/4 பங்கு, பன்சலுக்கு வந்து பார்த்தோன்னா 1/5 பங்கு. இந்த அகர்வாலுக்கு எவ்வளோ பங்குன்னு கொடுக்கல. இன்டைரக்டாக இந்த அகர்வாலோடைய லாபம் தொகையை தான் கடைசியாக கேட்டிருக்கான். ஓகேவா? இது கொடுக்காத இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி கடைசியாக இவங்களுடைய லாபத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அகர்வாலுக்கு கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் இவங்க எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி 1 கூட மைனஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். அகர்வாலோடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கன்னா 1ன்னு போட்டு இதுக்கான 1லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். இவங்க எல்லார் பங்கையும் கூட்டி 1ல் மைனஸ் பண்ணால் இந்த அகர்வாலோடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? புரியுதா? இந்த ஸ்டெப்பு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். அகர்வாலோடைய பங்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1 இவங்க மொத்த வேல்யூவும் கூட்டி 1 கூட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அகர்வாலோடைய பர்சன்டேஜ் என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே இப்போது இதை இது பண்ணோன்னா இது கூட கழிக்கணும்னா என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு எடுத்துகிட்டு இப்போது 3 வந்து எத்தனை டைம் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். 20 டைம்ஸ் ப்ளஸ் 4 வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். 4 எத்தனை டைம் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும், 15 டைம்ஸ். ஓகேவா? ப்ளஸ்ஸு 5 எத்தனை டைம் பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும், 12 டைம்ஸ். ஓகேவா? இப்போது இது போட்டிங்கன்னா 1 மைனஸ் இதுக்கான வேல்யூ என்ன 47/60. ஓகேவா? இது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 47. ஓகேங்களா? இப்போது 60 மைனஸ் 47 இது கூட கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 60 மைனஸ் 47/60 இதுக்கான வேல்யூ என்ன 13/60. 60 13/60ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அகர்வாலோடைய பர்சன்டேஜ். ஓகேவா? அகர்வாலோடைய பர்சன்டேஜ் என்ன 13/60. ஓகேங்களா? இதை பாருங்க, அதாவது அகர்வால் வந்து பார்த்தோன்னா கடைசி என்ன கிடைக்குது 13/60ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? எப்படி கிடைக்குது? மொத்த பங்காக இவங்களுடைய மொத்த பங்காக 1ன்னு வச்சுக்கிறோம். 1லேருந்து இவங்களுக்கு 1/3, ராவுக்கு 1/3, கவுலுக்கு 1/4, பன்சலுக்கு 1/5. ஓகேங்களா? இது கிடைக்கிது. இதுக்கு போக தான் அகர்வாலோடைய பங்கு இருக்குது. இது மொத்தமாக முழுமையாக சேர்ந்தது தான் ஒரு பங்கு தான். இந்த ஒரு பங்குலேருந்து இவங்க 3 பேர்த்தும் கழிச்சா அகர்வாலோடைய பங்கு கிடச்சிருக்கும். அதுதான் இதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் படி போட்டால் நம்மளுக்கு அகர்வாலோடைய பங்கு எவ்வளோ கிடைக்குது 13/60ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இது வச்சு அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் வாங்க. இதில் அகர்வாலுக்கு 13/60ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இது மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகர்வாலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த 1 மைனஸ்ன்னு போட்டிங்களா, இப்போது இது மொத்தமாக இது பண்ணுங்கள், மொத்தமாக கூட்டுங்க. ஓகே, மொத்தமாக கூட்டினீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ ஷேர் ஆகும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மொத்தமாக நீங்கள் எல்சிஎம் எடுத்தனாலும் என்ன கிடைக்கும் 60 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 60 3 எத்தனை டைம் பண்ணால் 60 கிடைக்குது 20 டைம். ஓகேவா? இப்போது 4 எத்தனை டைம் பண்ணால் ரேஷியோ வச்சுங்க. ஓகேவா? ரேஷியோ பிரிக்குங்க. ஏன்னா கடைசியாக பங்கு லாபம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பங்கு பிரிக்கிறோன்றத இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? 4 வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குது 15 டைம்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்தது 5 வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்குது 12 டைம்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்தது 60 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்குது 1 டைம்ஸு. மேலே வந்து பார்த்தோன்னா
1 ஓகே. 60 எத்தனை டைம் பண்ணால் 60 கிடைக்குது 1 டைம்ஸ். அப்போது மேலே இருக்கிறது கூட 1ன்னு மல்டிபிள் பண்ணுங்கள். இது எல்லாமே அந்தமாரி தான் போடணும். மேலே இருக்கிறது கூட இது எத்தனை 12 டைம்ஸ் கிடைக்குதா, 1 × 12 12 போட்டிங்கன்னா 12 கிடைக்கும். அதேமாரி தான் இதுவும் 60 × 60 1 டைம்ஸ் பண்ணால் 60 கிடைக்குது. அப்போது மேலே 1 போட்டிங்கன்னா 13 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது இதில் அவன் என்ன கேட்குறான் கொஷின்னா, அகர்வாலோடைய பர்சன்டேஜ், அகர்வாலோடைய லாபம், அவன் அகர்வால் வந்து எவ்வளோக்கு பிரிச்சுப்பான் அப்படின்றது தான் கொஷினாக கேட்குறான். ஓகேங்களா. மொத்த லாபத்தொகை எவ்வளோ, மொத்த லாபத்தொகை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துட்டான் கொஷினில், 9,84,000 கொடுத்துட்டான். 9,84,000 கொடுத்துட்டான். நம்ம மொத்தமாக ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 60 இது ரேஷியோ. ஓகேங்களா. மொத்தமாக ரேஷியோ, மொத்த பங்கு, அவங்க பிரிக்கிறதோடைய பங்கு எவ்வளோ, 60ன்னு ரேஷியோ பிரிச்சிருக்கோம். அதில் 13 பங்கு, இந்த 60ல் 13 பங்கு வந்து பார்த்தோன்னா அகர்வாலுக்கு போகுது. ஓகேங்களா. அகர்வாலுக்கு போகுது. அப்போ அகர்வாலோட இது தான் அவன் லாபத்தை தான் கேட்டிருக்கான். 13 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேங்களா. புரியுதா, இது வரைக்கும் நல்லா புரியுதான்னு பாருங்கள். இவங்க 3 பேரையும் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இந்தமாரி நம்ம ரேஷியோ எடுக்கிறோன்னா, இந்த ரேஷியோ எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியும். இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா எல்சிஎம் ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே டிவைடில் இருக்கிறத எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குது, இந்தமாரி பங்கு 20 பங்கு ராவ் பிரிச்சிருக்காரு, 15 இது வந்து பார்த்தோன்னா கவுல் பிரிச்சிருக்காரு, 12 இது வந்து பார்த்தோன்னா பன்சல் பிரிச்சிருக்காரு, 13 இது வந்து பார்த்தோன்னா அகர்வால் பிரிச்சிருக்காரு. இந்த 13 இது தான் எவ்வளோ அகர்வாலோட இது தான் எவ்வளோ லாபமாக அவர் பிரிச்சிருப்பாருன்றது ருப்பீஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா. கொஷினில் இப்போது 9,84,000 மொத்த ரேஷியோடைய இது, இதில் 13 அகர்வாலோடைய இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இந்த 0க்கு 0 கேன்சல். 6th டேபிளில் அடிச்சிங்கன்னா 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் 6th டேபிள் வச்சுன்னா 164,000 வரும். ஓகேங்களா. 164,400 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க. இங்கே இருக்கிறது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது x = 164,000 × 13. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா இவன் எக்ஸு அகர்வால் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சதவீதம் பிரிச்சிருப்பான் அப்படின்னா 2,13,200 ரூபாய் வந்து பார்த்தோன்னா அகர்வால் வந்து பார்த்தோன்னா பிரிச்சிருப்பான். 164,000 × 13 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி போனீங்கன்னா 2,13,200 வந்து பார்த்தோன்னா அகர்வால் வந்து பார்த்தோன்னா பிரிச்சிருப்பான். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு சம்மு. ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துட்டான், மொத்தம் 4 பேர் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டான். 4 பேர் முதலீடு பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டு அதில் 3 பேருடைய பங்கு மட்டும் கொடுத்துட்டான். 3 பேரோட பங்கு கொடுத்துட்டு 4ஆவதாக இருக்கிறவனுடைய பங்கு கொடுக்கல. ஆனால் இந்த 4ஆவது இருக்கிறவருடைய பங்கு தான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர்லேயே கேட்டிருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக அவன் லாபம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வந்து பார்த்தோன்னா பிரிச்சுப்பான். ஓகே. முதலீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தில் அவன் எவ்வளோ பங்கு பிரிச்சுப்பான் அப்படின்றது தான் கொஸ்டினாகவே கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவன் எவ்வளோ பங்கு முதலீடு செஞ்சான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், 1 மைனஸ்ன்னு போட்டோமா, 1 மைனஸ் இவங்களை எல்லாருடைய பங்கு கழிச்சா என்ன கிடைக்குது, அகரோடைய பங்கு கிடைச்சிடுது. அகரோடைய பங்கு கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் அகரோடைய பங்கு கிடைச்சிடுது. ஓகேவா. இப்போ லாபத்தை அவன் எப்படி பிரிப்பான் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ரேஷியோ எடுக்க போகிறோம். ஓகேவா. ராவ், கவுல், பன்சல், அகர்வால் இவங்க 4 பேர்தும் ரேஷியோ எடுத்தால் என்ன கிடச்சிரும், இவங்க ரேஷியோ படி இவங்க எவ்வளோ சதவீதம் பிரிச்சுக்க போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ரேஷியோ எடுத்தால் இது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் ராவ் 20, கவுல் 15, பன்சல் 12, கடைசியாக அகர்வால் 13. ஓகேங்களா. இந்தமாரி போட்டு இப்போ ஒட்டுமொத்தமாக லாபத்தொகைன்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த 60 தான் லாபத்தொகை, ஒட்டுமொத்த லாபத்தொகையோடைய இதுவாக வச்சுக்கிறோம். 60ன்னு வச்சுக்கிட்டா இதில் 13 எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா அகர்வாலுடைய லாப தொகையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. சம்மு புரியுதுங்களா. 2 டைம் பாருங்கள். ஓகேவா. இந்த 2 சம்முமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் தான். நீங்கள் 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு. குரூப் 4 லெவலில் நம்மளுக்கு கேட்பானா கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகேங்களா. குரூப் 2 பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், பொறுமையாக உட்காந்து. ஓகேங்களா.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 42 கொஸ்டின். ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது விற்பனை விலையானது அடக்க விலையை போன்று 5/4 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மடங்கு தான் கொடுத்துருக்கான். இந்த மடங்கை வச்சு நம்ம லாபமாக நஷ்டமானு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது விற்பனை விலையானது அதன் அடக்க விலை போன்று 5/4 மடங்கு அப்படின்னா விற்பனை விலையானது, அப்போ செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, விற்பனை விலை. ஓகேவா, விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸ். இது வந்து பார்த்தோன்னா அடக்க விலையை போன்று, அடக்க விலைனா என்ன, காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை, அடக்க விலையானது 5/4. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா இதுதான். இதை வச்சு தான் சம்மு வந்து பார்த்தோன்னா நம்ம போட போகிறோம். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கான். இதில் லாபமாக நஷ்டமானு கேட்டிருக்கான். ஓகேங்களா, இப்போது இந்தமாரி வந்துடுச்சுன்னா வச்சிங்களேன், என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இதை எழுதிங்க. செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5/4. இப்போது செல்லிங் ப்ரைஸ் 5, காஸ்ட் ப்ரைஸ் 4. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இதை வந்து பார்த்தோன்னா இங்கே மல்டிபிள் இருக்குது, இதை வந்து பார்த்தோன்னா டிவைடில் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஓகேவா, இதுக்கு ஈக்குவலாக எழுதிடும், இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக எழுதி வைக்கிறாங்க. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் 5, காஸ்ட் ப்ரைஸ் 1ன்னு கிடைக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 5, காஸ்ட் ப்ரைஸ் 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இப்போது 4 தான் காஸ்ட் ப்ரைஸ் தானே 100ன்னு, இப்போது 4 தான் 100னா செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக தானே இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்குது. அப்போ என்ன கிடச்சிருக்கும், கண்டிப்பாக லாபம் தான் கிடச்சிருக்கும். எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும், 4 காஸ்ட் ப்ரைஸு, 5னா இதில் என்ன கிடச்சிருக்கும், ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன, 1. அப்போ 1 தான் லாபமாக கிடச்சிருக்கும். 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாப சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? ப்ராஃபிட்டு 5, சாரி விற்பனை விலை வந்து பார்த்தோன்னா 5 ரேஷியோ, காஸ்ட் ப்ரைஸுக்கான ரேஷியோ 4. ஓகேங்களா, இப்போது காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஒரு ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட், கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். லாப சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோத்துக்கான லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு ரேஷியோக்கான லாப சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சு தான் கண்டுபிடிப்போம். காஸ்ட் ப்ரைஸை 100, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸோட இது ரேஷியோ என்ன, 4 தான் 100னா ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரேஷியோ. இந்த ஒன்னோடைய இது என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 50, இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸு. அப்போ x = 25. ஓகேங்களா, புரியுதா? x = 25ன்றது தான் 25% தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பொருளின் அடக்க விலை, ஒரு பொருளுடைய அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் 5:7 எனில் லாபம் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு பொருளுடைய அடக்க விலைன்னா என்ன, காஸ்ட் ப்ரைஸ். ஒரு பொருளுடைய அடக்க விலை மற்றும் விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, இதோட ரேஷியோ கொடுத்துட்டான் 5:7 அப்படின்னு கொடுத்துட்டான். காஸ்ட் ப்ரைஸ் 5, செல்லிங் ப்ரைஸ் 7. ஓகேங்களா, இதோடைய லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2 ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன, அது லாபம் தான், ப்ராஃபிட் தான். எவ்வளோ இதுனா 2 ரேஷியோ ப்ராஃபிட். ஓகேங்களா, இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், இதுக்கான சதவீதத்தை காஸ்ட் ப்ரைஸை 100 வச்சு, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 5 வந்து பார்த்தோன்னா 100 வச்சு இந்த 2 ரேஷியோ லாபத்துக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5 வந்து பார்த்தோன்னா அடிக்கிறேன், 5th டேபிள் அடிச்சுன்னா 20 டைம்ஸு, x = 40% தான் ஆன்சர். இது எழுதுறது புரியுதான்னு மட்டும் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸு 5ன்னு ரேஷியோ வச்சுக்க போகிறீங்க, செல்லிங் ப்ரைஸு 7. ஓகேங்களா, கொஷினில் அவன் அப்படி தான் கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸு 2 ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன, கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எவ்வளோ, 2 ரேஷியோ. ஓகேங்களா, இது 2 ரேஷியோக்கான சதவீதத்தை தான் அவன் கொஸ்டினை கேட்டிருக்கான். அப்போ சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, காஸ்ட் ப்ரைஸை 100 வச்சு இந்த 2 ரேஷியோக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸு 5ன்னு கொடுத்துட்டான். இந்த 5ஐ 100 வச்சு இந்த 2 ரேஷியோக்கான சதவீதம் என்னன்னு போட்டிங்கன்னா x = 40ன்னு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 44th கொஷின். ஒரு பொருளின் வாங்கிய விலை, அதே மாடல் தான். ஓகே, இதே மாடலில் இதுக்கு முன்னாடி 2 மாடலும் புக் சம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை. வாங்கிய விலை எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ், மற்றும் விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ்.
இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ என்ன 4:5 ஓகே கொடுத்துட்டான். விகிதத்தில் உள்ளன, இது லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா, புரியுதா? இதுக்கு முன்னாடி போட்டது தான், நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுனால பாருங்கள், நானும் சொல்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன, கண்டிப்பாக ப்ராஃபிட்டு தான், லாபம் தான். ஓகேங்களா, எவ்வளோ லாபம், ஒரு ரேஷியோ லாபம். இப்போது இதை பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. பாக்ஸ் மெத்தடில் இந்த ஒரு ரேஷியோக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிப்போம், காஸ்ட் ப்ரைஸை வச்சு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸு 4 ரேஷியோ, இந்த 4 ரேஷியோ 100% இந்த சைடு ஃபுல்லாக ரேஷியோ, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேங்களா, இந்த சைடு ஃபுல்லாக ரேஷியோ, இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். இந்த 4 ரேஷியோ தான் 100%. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸே 100ன்னு வைப்போம். அதனால் இந்த 4 ரேஷியோ தான் 100%னா ப்ராஃபிட் ஒன்னோடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 டேபிள் அடிக்கலாம். இது 50 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சுன்னா 25. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25%. ஓகேங்களா, புரியுதா? இந்த இது அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. அடுத்த இது வந்து பார்த்தோன்னா மாடல் லெவலில் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இதோட வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு சேனல்ஸ் இருக்குது, இதில் மாடல் வைஸ் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா போட்டுட்ருக்காரு மேக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் தமிழும் இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கான சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா, நன்றி.